வணக்கம். வாங்க, நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ரகசியத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். அது பேரு தான் சமநிலை, அதாவது பேலன்ஸ். சில பொருட்கள் எப்படி இமயமலை மாதிரி அசையாம நிக்குது, ஆனா சில பொருட்கள் லேசா காத்தடிச்சாலே ஏன் விழுந்துடுது? இந்த கண்ணுக்கு தெரியாத ரகசியத்தோட முடிச்சு அவிழ்க்கலாமா? வாங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு பெரிய பில்டிங் புயல்ல கூட அசையாம நிக்குது. ஆனா ஒரு பென்சில அதோட கூர்மையான முனையில நிக்க வச்சா டக்குன்னு விழுந்துடுது. ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விக்குள்ளதான் இயற்பியலோட ஒரு அட்டகாசமான கான்செப்ட் ஒழிஞ்சிருக்கு. சரி, இந்த மர்மத்தை உடைக்கிறதுக்கு நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்னு விசை, அதாவது ஃபோர்ஸ். இன்னொன்னு திருப்பு விசை, அதாவது டார்க். இந்த ரெண்டும் தான் ஒரு பொருள் சமநிலையா இருக்கிறதுக்கு அடித்தளமே. முதல்ல விளைவு விசைனா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கயிறு இழுக்கிற போட்டியை யோசிச்சுக்கோங்க. ரெண்டு டீமும் ஒரே பலத்தோட இழுத்தா அந்த கயிறு நகரவே நகராது இல்லையா? அதேதான் இங்கேயும். ஒரு பொருள் மேல கீழே இடது வலதுன்னு எல்லா பக்கத்துல இருந்து வர்ற விசைகள் ஒன்னு கேன்சல் பண்ணிடுச்சுன்னா அதோட மொத்த விளைவு 0. அதனால அந்த பொருள் நேரா எங்கேயும் நகரவே நகராது. ஓகே, அடுத்தது திருப்பு விசை. விசை ஒரு பொருளை நேரா தள்ளும்னா திருப்பு விசை அந்த பொருளை சுழல வைக்கும். ஒரு ஸ்பேனர் வச்சு ஒரு நட்டை கழட்டுறதை யோசிச்சு பாருங்க. நீங்க குடுக்கற விசை அந்த நட்டை சுழற்றுது இல்லையா? அந்த சுழற்றும் விளைவுக்கு பேர் தான் திருப்பு விசை. இது ஒரு பொருளை இடத்த மாத்தாது, ஆனா இருந்த இடத்துல இருந்தே சுழல வைக்கும். சரி, இப்போ நமக்கு விசையும் தெரியும், திருப்பு விசையும் தெரியும். இத வச்சு ஒரு பொருள் எப்படி கவிழாம சுத்தாம பர்ஃபெக்டா சமநிலையில நிக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல் ரூல் ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேரு நேர்கோட்டு சமநிலை. இதோட அர்த்தம், ஒரு பொருள் மேல வேலை செய்யற எல்லா விசைகளோட கூட்டுத் தொகையும் 0 இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மேல் நோக்கி இழுக்கிற விசையும் கீழ்நோக்கி இழுக்கிற விசையும் சமமா இருக்கணும். அதே மாதிரி இடது பக்க விசையும் வலது பக்க விசையும் சமமா இருக்கணும். அப்போதான் அந்த பொருள் எந்த பக்கமும் நகரவே நகராது. சரி, அது விதி. இப்போ ரெண்டாவது விதிக்கு வருவோம். இதுக்கு பேரு சுழற்சி சமநிலை. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளை கடிகார திசையில, அதாவது கிளாக்வைஸ்ல சுழற்ற முயற்சி பண்ற எல்லா திருப்பு விசையும் அதுக்கு எதிர் திசையில சுழற்ற முயற்சி பண்ற திருப்பு விசையும் சரிசமமா இருக்கணும். அப்போதான் அதோட கூட்டுத்தொகை 0 ஆகி அந்த பொருள் சுத்தாம அப்படியே நிக்கும். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நேர்கோட்டு சமநிலை ஒரு பொருளை முன்ன பின்ன நகர விடாது. ஆனா சுழற்சி சமநிலை அது சுத்தாம பாத்துக்கும். ஒன்னு தள்ளுறத பத்தி பேசுது, இன்னொன்னு திருப்புறத பத்தி பேசுது. அவ்வளவுதான். அப்போ இங்கேதான் நாம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். ஒரு பொருள் பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா சமநிலையில இருக்கணும்னா இந்த ரெண்டு ரூல்ஸையுமே அது ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது மொத்த விசையும் 0 இருக்கணும், மொத்த திருப்பு விசையும் 0 இருக்கணும். பொருள் நகரவும் கூடாது, சுத்தவும் கூடாது. ரெண்டுமே நடந்தாதான் அதுக்கு பேரு முழுமையான சமநிலை. சரி, விதிகள் எல்லாம் ஓகே. ஆனா நிஜ வாழ்க்கையில எல்லா பொருளும் ஒரே மாதிரி பேலன்ஸ்டா இருக்கா? இல்லையே. சிலது தட்டி விட்டா திரும்பவும் பழைய இடத்துக்கே வந்து நிக்கும். சிலது டக்குன்னு விழுந்துரும். ஏன் அந்த வித்தியாசம்? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஆனா அத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்னு இருக்கு, அத பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஈர்ப்பு மையம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளோட மொத்த வெயிட்டும் ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து செயல்படுற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். அந்த ஒரு புள்ளி எங்க இருக்குங்கிறத பொறுத்து தான் ஒரு பொருள் எவ்ளோ ஸ்டேபிளா இருக்குங்கிறதே அடங்கியிருக்கு. பாத்தீங்கன்னா சமநிலையில 3 வகை இருக்கு. முதல் வகை நிலைப்பு சமநிலை, அதாவது ஸ்டேபிள். ஒரு பாக்ஸ தரையில வச்சு தள்ளி பாருங்க, அது திரும்பவும் பழைய இடத்துக்கே வரும். ஏன்னா அதோட ஈர்ப்பு மையம் ரொம்ப தாழ்வா கீழே இருக்கு. ரெண்டாவது நிலைப்பற்ற சமநிலை, அன்ஸ்டேபிள். ஒரு பென்சில அதோட முனையில நிக்க வைக்க முயற்சி பண்ணி பாருங்க, லேசா காத்தடிச்சாலே போதும் விழுந்துரும். ஏன்னா அதோட ஈர்ப்பு மையம் ரொம்ப உயரத்துல இருக்கு. மூணாவது நடுநிலை சமநிலை, அதாவது நியூட்ரல். ஒரு பந்தை தட்டையான இடத்துல உருட்டி விடுங்க, அது எங்க போய் நிக்குதோ அங்கேயே பேலன்ஸா நிக்கும். ஏன்னா அது உருண்டு போகும்போது அதோட ஈர்ப்பு மையத்தோட உயரம் மாறவே இல்லை. ஓகே, இப்போ இந்த சயின்ஸை எல்லாம் வச்சு நாம எப்படி ஒரு பொருளை இன்னும் ஸ்டேபிளா, அதாவது ரொம்ப உறுதியா மாத்தலாம்? இதுக்கான இன்ஜினியரிங் சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. முதல் வழி அதோட பேஸ, அதாவது ஆதார தளத்தை நல்லா அகலமாக்குறது. நீங்க ரேஸ் கார்களை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு தட்டையா அகலமா இருக்கும். அது எதுக்குன்னா வேகமா வளைவுகள்ல திரும்பும்போது கூட கவிழாம ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு தான். ரெண்டாவது வழி அதோட ஈர்ப்பு மையத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கீழே கொண்டு வரது.
பெரிய டபுள் டெக்கர் பஸ்களை பாருங்க, அதோட கனமான இன்ஜினை எப்பவுமே கீழே தான் வச்சிருப்பாங்க. அப்போதான் அதோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஆக சமநிலையோட இந்த கண்ணுக்கு தெரியாத விதிகளை இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நீங்க வெளியில போகும்போது ஒரு பெரிய கட்டிடத்தையோ ஒரு மரத்தையோ ஏன் ஒரு காலை தூக்கி நிக்கிற ஒரு கொக்க பாக்கும்போதோ அது எப்படி இவ்ளோ ஸ்டேபிளா நிக்குதுன்னு யோசிப்பீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த விசைகளும் திருப்பு விசைகளும் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குமா? இந்த புதிய பார்வையோட உங்க உலகத்தை நீங்க எப்படி பார்க்க போறீங்க?